வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். மியூசிக் ஹேஸ் நோ லாங்குவேஜ், நோ பார்டர்ஸ், நோ ரிலீஜன். இன்னைக்கு வந்து ஜூன் 21 வேர்ல்டு மியூசிக் டே. இந்த வேர்ல்டு மியூசிக் டே உலகமெங்கும் எதுக்கு கொண்டாடப்படுது அப்படின்னா, இசை கலைஞர்களை அவங்கள வந்து ஊக்குவிப்பதற்காக, அவங்க மேலும் மேலும் பெட்டரா பண்ணணுங்கிறதுக்காக, அதுக்காகத்தான் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த வேர்ல்டு மியூசிக் டேக்கும் உலகநாயகன் கமல்ஹாசனுக்கும் தொடர்பு இருக்கு. என்ன காரணம்னா, உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரு சிங்கர், ஒரு பாடலாசிரியர், லிரிசிஸ்ட், பிளஸ் வந்து அவர் ஒரு டான்சர், பரதநாட்டியம்லாம் கத்துக்கிட்ட டான்சர். அவருக்கு வந்து ஒரு மியூசிக் சென்ஸ், மியூசிக் டேஸ்ட் இருக்கு. அது வந்து அவருடைய பாடல்களை பார்த்தாலே தெரியும். அவர் வந்து இளையராஜாட்ட பேசி பாட்டு வாங்குறதா இருக்கட்டும், அது வந்து ஹிமேஷ் ரேஷ்மியாவா இருக்கட்டும், எந்த இசையமைப்பாளராக இருந்தாலும் கமல்ஹாசன் வந்து தாம் படத்துக்கு வந்து சூப்பர் சாங்ஸை வாங்கிடுவாரு. அவருடைய இசை ரசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். குறிப்பா வந்து ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு, என் படத்தை விட நீங்க கமல் படத்துக்கு தான் நல்லா பாட்டு போட்டிருக்கீங்கன்னு இளையராஜாட்ட ஓப்பன் ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு. அதற்கு காரணம் கமல்ஹாசன் அவர்களுடைய இசை ரசனை. அவர் இப்ப இளையராஜாட்டையே அபூர்வ சகோதரர்களை வந்து பப்பப்பா பப்பபரி, அந்த புது மாப்பிள்ளைக்கு அந்த பாட்டு எப்படி வேணும் அப்படின்னு கேட்டாருன்னா, எனக்கு வந்து அன்பேவா படத்துல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிச்ச அன்பேவா படத்துல வந்து, நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், எனக்கு இந்த மாதிரி வேணும்னு கேட்டு வாங்குவாரு. அதே மாதிரி இஞ்சி இடுப்பழகி பாட்டு வந்து ஒரு ஹிந்தி பாடல், அதை சொல்லி இந்த மாதிரி வேணும்னு உதாரணம் காமிச்சு அந்த பாட்டை வாங்கினாரு. ஸோ அந்த மாதிரியான அவருக்கு இசை ரசனை உண்டு. நம்ம தசாவதாரம் படத்துடைய பாடலை நீங்க கேட்டாலே தெரியும் அவர் எப்படி பாட்டு வாங்கியிருப்பாருன்னு. விஸ்வரூபத்துல பார்த்தாலே தெரியும். ஹேராம்ல பாட்டு எப்படி பாட்டு வாங்கியிருப்பாருன்னு தெரியும். விருமாண்டி பாடல் தெரியும். அவர் இயக்குனராக இருக்கும்போது மட்டும் இல்லாமல் அவர் நடிகராக இருக்கிறப்பயுமே எல்லா கம்போசிங்கும் போவார். பாலச்சந்தர் காலத்திலேயே அவருக்கு அந்த அனுமதி உண்டு. அவர் முறைப்படி பாலமுரளி கிருஷ்ணாட்ட கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிட்டாரு, முறைப்படி டான்ஸ் கத்துக்கிட்டாரு, முறைப்படி அரங்கேற்றம் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். அப்புறம் நம்ம படம் அபூர்வ ராகங்கள் படம் நடிக்கும் பொழுது அவர் வந்து மிருதங்கம் கத்துக்கிட்டாரு அந்த படத்துக்காக. ஸோ மிருதங்கம் பிரமாதமா வாசிப்பார். அதை ஒரு சிரஞ்சீவியுடைய ஒரு நிகழ்ச்சி, ரிச்சர்ட் கியர்லாம் வந்திருந்தாரு, ராதிகா, ரிச்சர்ட் கியர் எல்லாமே சிரஞ்சீவி வீட்டில். கமலும் இருந்தார், கமல், ஜெயராம எல்லாமே. அந்த நிகழ்ச்சி சன் டிவியில் போட்டாங்க அப்போ ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. அதில் அவர் வந்து தபேலா வாசிப்பார். அந்த தபேலா வாசிக்கிறத நமக்கு காமிக்கல, பட் அந்த ஃபங்க்ஷனை காமிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், எய்ட்ஸ் அவேர்னஸ்ன்னு நினைக்கிறேன், அதுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதுல இந்த அவங்க வீட்டுல வந்து ராதிகா எழுதியிருந்தாங்க, கமல் வந்து இதை எடுத்தாரு, தபேலா எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாரு, நாங்கெல்லாம் மிரண்டுட்டோம், அவ்வளவு பிரமாதமா வாசிச்சாருன்னு. ஸோ கமல் ஹாஸ் அ கிரேட் மியூசிக் சென்ஸ். நான் பல முறை சொல்லியிருக்கேன், உலகநாயகன் கமல்ஹாசன் பல திறமையான கலைஞர்களை வந்து கண்டறிஞ்சு அவங்கள வந்து தட்டி கொடுத்து அவங்கள வந்து கொண்டு வந்திருக்காரு, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்ப அங்கீகாரம் அப்படின்னு ஒரு படம் ஜூன் 26 ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான ஒரு படம், ஸ்போர்ட்ஸ் த்ரில்லர்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பொறுத்தவரைய இதுல வந்து ராம்ஜி நடிக்கிறாரு. ராம்ஜி வந்து ஒரு தன்னை வந்து ஒரு டான்சரா தான் அறிமுகமானாரு. அந்த நிறைய பார்த்துருப்போம் நம்ம ராம்ஜியை, டிவிலலாம் ரொம்ப பாப்புலர். அவர் அந்த வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவார். அவர் வந்து ரகுராம் மாஸ்டருடைய அசிஸ்டன்ட். அவர் கமல் சாருக்கு வந்து போட்டு வைத்த காதல் திட்டம், ஓகே கண்மணி, சிங்காரவலன் படத்துல வந்து ஆடி காமிச்சிருக்காரு. அந்த ஆடி காமிக்கும் பொழுது கமல் சார் பார்த்துட்டு, இவர் நடிக்க வந்த மாதிரி இல்ல தெரியுது, நீங்க நடிக்க வந்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமா சார், நடிக்கணுங்கிறதான் ஆசை, வாய்ப்பு கிடைக்கல, அதனால இப்ப வந்து நான் டான்ஸ் ஒர்க் பண்றேன்னாராம். ஸோ அப்ப கமல் சாருக்கு வந்து அவருடைய நடுவு காலகட்டம், அந்த குழந்தை பருவத்திலேருந்து அதுக்கப்புறம் தங்கப்பன் மாஸ்டர் அவர் வேலை பார்த்த காலகட்டம். அப்ப எம்ஜிஆர் சொன்னது, நீ இப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க போறியா, கதாநாயகன் ஆக வேண்டாமா, உடம்பை ஏத்த வேண்டாமா அப்படின்னு எம்ஜிஆர் அட்வைஸ் பண்ணாராம். நல்லா பாடி பில்டிங் பண்ணணும், உடம்பை ஏத்து, அதான் நல்லதுன்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து எக்ஸசைஸ் பண்ண சொல்லி கமலுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பார்த்தோன்னே அவரு, அப்ப நீ வந்து அது சொல்லி 3வது நாள் நம்மவர்ல நடிக்க வாய்ப்பு கிடைச்சதான். அந்த நம்மவர்ல அவர் நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைச்சது. அப்புறம் டிவி சீரியல்ல வந்து நம்ம பாலச்சந்தர் அவருக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாரு. ரமணி விசஸ் ரமணி, அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட இது நடிச்சார் அவரு. நம்ம இதுல கூட நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், விடாது கருப்பு, அதுல ஒரு பார்ட்ல கூட நடிச்சிருப்பாரு. அந்த கிராமத்துல நடக்கிற, கோயில்ல நடக்கிற இதுல வந்து இவர் நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் அதுக்கப்புறம் அவருக்கு வந்தது. இப்ப இந்த அங்கீகாரம் படத்துல நடிக்கிறாரு.
அதான் சொல்றாரு, எனக்கு முதல்ல எனக்கு நடிப்பு திறமை இருக்குன்னு என்னை பார்த்து எனக்கு அங்கீகாரம் கொடுத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தது உலகநாயகன் கமலஹாசன் தான். அவருக்கு என்றென்றைக்கும் என்னுடைய நன்றின்னு சொல்லி அந்த பேட்டியில குறிப்பிடுறாரு ராம்ஜி. ஃபேஸ்புக்ல ஒரு பெரிய ஆர்டிக்கிள், அது வந்து உலகநாயகன் கமலஹாசனை பத்தின ஆர்டிக்கிள், இன்னைக்கு காலையில படிச்சேன். அதுல வந்து ஒரு 3 பேரை பத்தி எழுதியிருந்தாங்க. ஒரு முதலாமவராக இயக்குனர் மகேந்திரன், அவர் என்னன்னா, நான் உயிருள்ளவரை கமலை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். என்ன காரணம்னா, முள்ளும் மலரும் படத்தை எடுத்து முடிச்சுட்டு அந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் எடுக்கணும், ஆனா எடுக்கிறதுக்கு காசு இல்லை, ப்ரொடியூசர் கொடுக்க மாட்டேங்கிறாரு, என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும் பொழுது கமல் வந்து ஹெல்ப் பண்ணாரு. இது வந்து நிறைய எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால நான் அதை வந்து விரிவா சொல்லலை. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணதுனால மகேந்திரன். ரெண்டாவது வந்து பாலு மகேந்திரா, அவர் வந்து கையில பணம் இல்லாத பொழுது கமலை பார்த்து கடன் கேட்கலான்னு போகும்பொழுது அவர் கடன் கொடுக்காம சதிலீலாவதி படத்துக்கு செக்கை கொடுத்து வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ இது ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சது. தெரியாத ஒரு விஷயம் வந்து ஹேராம் படம் நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். அதுல சவுகார் ஜானகி நடிச்சிருப்பாங்க பாட்டியா. அது வந்து எப்படின்னா சும்மா ஒரு சீன்ல மட்டும்தான் நடிச்சிருப்பாங்க. இது குறித்து சவுகார் ஜானகி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆரம்பத்தில் ஹேராம் படத்தில் நடிப்பதற்கு சவுகார் ஜானகியை ஒப்பந்தம் செய்திருந்தால் கமல், அப்போதுதான் எதிர்பாராத அந்த விஷயம் நிகழ்ந்தது. சவுகார் ஜானகி திடீரென உடல்நல குறைவு ஏற்பட்டது. சவுகார் ஜானகி ஹேராம் சமயத்தில் நான் சும்மா தான் வீட்டில் இருந்தேன். பல வருடங்களாக யாரும் என்னை படங்களில் நடிக்க அழைக்கவில்லை. அந்த நேரத்தில் ஹேராம் படத்தில் நடிக்க கமல்ஹாசன் என்னை அழைத்தார். சந்தோஷமாக சம்மதித்தேன். ஆனால் ஒரே ஒரு காட்சியில் மட்டும்தான் நடித்தேன். அதற்குள் எனக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு உடனடியாக ஆபரேஷன் செய்ய வேண்டிய சூழ்நிலை. மேற்கொண்டு அந்த படத்தில் நடிக்க முடியாமல் போய்விட்டது. அப்போதுதான் கமல் அந்த ஆச்சரியத்தை செய்தார். நான் அவரது படத்தில் நடிக்காவிட்டாலும் கூட ஹேராம் படத்தில் நடிப்பதற்காக எனக்கு பேசிய தொகையை மொத்தமாக ஒரே செக்காக அனுப்பி வைத்தார் கமல். அவரது அந்த அன்பிலும் அக்கறையிலும் நான் கண்கலங்கி போனேன். அந்த தொகைதான் என் ஆபரேஷன் செலவுக்கு உதவியது. கமல் காலத்தால் செய்த அந்த உதவியை என் வாழ்நாளில் என்றென்றும் நான் மறக்க மாட்டேன். இப்படி சொல்லி இருந்தார் சவுகார் ஜானகி அப்படின்னு அந்த ஆர்டிக்கிள்ல எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவர் ஏராளமான பேருக்கு வெளியில தெரியாம பண்ணியிருக்காரு. அந்த உதவி வாங்கினவங்க சொன்னாதான் நமக்கு தெரியும். கமல் எந்த காலகட்டத்திலையும் நான் இவருக்கு அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொன்னதே கிடையாது, சொல்ல போறதும் இல்லை. இன்னைக்கு இசையமைப்பாளர் KV மகாதேவன் அவர்களுடைய நினைவு நாள். KV மகாதேவன் வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு ஒரு காலகட்டத்தில் வந்து இசை உலகையே ஆண்டவர். அவ்வளவு பிரமாதமா மியூசிக் பண்ணுவாரு. குறிப்பா வந்து அவர் எதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா, கர்நாடிக் பேஸ்டு ராகாஸ் அவருடைய பாடல்கள்ல உதாரணத்துக்கு சொல்லணும்னா திருவிளையாடல் பட பாடல்கள் அதெல்லாம் பிரமாதமா இருக்கும். அது நம்ம KV மகாதேவன் அவரை பத்தி AR ரஹ்மான் சொல்லியிருக்காரு. பாடல்கள், தமிழிசை பாடல்கள், அதான் மெல்லிசை பாடல்கள்ல கர்நாடக இசையை பயன்படுத்துறதுல KV மகாதேவனுக்கு நிகராக இன்னைக்கு வரைக்கும் நான் யாரையுமே பார்த்ததில்லை, அவர் அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னாரு. அந்த ஒரு நாள் போதுமா அப்படின்னு அந்த பாட்டுல எவ்வளவு கர்நாடக ராகங்களை உள்ள கொண்டு வந்திருப்பாரு. ஆனா நமக்கு மெல்லிசையை கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும். அதான் கர்நாடக இசையை தெரியாதவங்க கேட்டாலும் நல்லா இருக்கும். அதே மாதிரி நார்மல் சாதாரண மசாலா படங்களுக்கும் அவர் பாட்டு போட்டிருக்காரு. எல்லா பாட்டுமே ஹிட்டு. அப்புறம் பியூரா கர்நாடிக்கா வந்து தெலுங்குல வந்து சங்கராபரணம் படத்துக்கு போட்டிருக்காரு. சங்கராபரணம் படத்துல வரக்கூடிய அவ்வளோ பாட்டுமே பெரிய ஹிட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசையமைப்பாளர் KV மகாதேவன் அவர்களுடைய நினைவு நாள். அவர் மறைஞ்சது வந்து வேர்ல்டு மியூசிக் டே அன்னைக்கே அவர் மறைஞ்சிருக்காருங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயம்.